ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரிவன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, நோ ஏஜ் லிமிட். அப்புறம் வந்துட்டு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாங்கின எலிஜிபிலிட்டி வந்துட்டு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும், அவங்க ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு கான்டாக்ட் வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். மொபைல் நம்பர் வந்துட்டு என்னோட போஸ்ட்லேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பயனடைங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ டு எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா வாழை மரம். இந்த வாழை மரம் வந்துட்டு டாப் டு பாட்டம் மக்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ள ஒரு உணவை வந்து கொடுக்குது. இந்த உணவு வந்துட்டு நிறைய சத்துக்களும் தாதுப்புகளும் மற்றும் இந்த உயிர் சத்துக்களும் மற்றும் எல்லா மருத்துவ குணங்களும் உள்ளடக்கிய ஒரு உணவாக இருக்குது. உணவு மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் இருக்குது. இந்த வாழை மரத்தில் வந்துட்டு நம்ம பூ எடுத்து சாப்பிட்டோன்னா, அதை கட் பண்ணி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரத்த சோகையை தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இது பயன்படுது. அப்புறம் வந்துட்டு இந்த தண்டு பகுதி வந்துட்டு நல்லா கட் பண்ணி நம்ம அது சாப்பிடும்போது அதோட தண்ணி வாட்டர் கண்டென்சிட்டி நம்ம எடுக்கும்போது அதில் ஃபைபரும் உடம்புக்கு தேவையான ஃபைபரும் அப்போ சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய தன்மையும் வந்து கொண்டு இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த இலை வந்துட்டு பார்த்தோம்னா இதில் சாதம் போட்டு நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்க நார்ச்சத்து, ஃபைபர், பொட்டாசியம் நிறைய அதோட சத்து வந்துட்டு நம்ம உணவு மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு சாப்பிட்றப்போ அது ஸ்டொமக்குக்கு போகுது. அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. அந்த வாழை இலையில் சாப்பிடும்போது வாழைப்பூ வந்துட்டு அந்த அயன் ஸ்ட்ரென்த் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாழை மரம் வந்துட்டு நல்லா காற்றை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக பயன்படுது. இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்துட்டு பயன்படுறதால வாழை மரம் வந்துட்டு வாழையடி வாழையாக மக்களை வாழ வைக்குதுன்னு சொல்லலாம். இதில் கிடைக்கக்கூடிய பழம் வந்துட்டு எத்தனை வகையாக கிடைக்கும்னு பார்த்தோம்னா மலை வாழை, கற்பூரவள்ளி, செவ்வாழை, சிவப்பு ரெட் பனானா, அப்புறம் வந்துட்டு இந்த நேந்திரம், அப்புறம் ஏலக்கி, நிறைய சொல்லலாம். இதில் மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த பழத்தை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பூரவள்ளி வந்துட்டு தேன் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இருக்க பழுக்க வந்துட்டு கெட்டியாக தன்மை இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இந்த செடியை வந்துட்டு வீட்டில் நடும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நிறைய கன்று வைக்கும். அதனால நம்ம ஒரு செடி 2 செடி வச்சோம்னா நிறையவே ஒரு வருஷத்தில் வந்துட்டு நம்மளுக்கு அது நிறைய ஒரு தோட்டம் நிரம்ப வரைக்கும் அது நிறைய கன்று வைக்கும், நம்மளுக்கு நிறையவே யூஸ் ஆகும். அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த அளவு பொறுத்தும் இல்லை வகையை பொறுத்தும் நம்ம வேறுபடுத்தி தினம் ஒரு வாழைப்பழம் எடுக்கும்போது அந்த பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. பேயன் வாழைப்பழம் சொல்லுவாங்க. அது சாப்பிடும்போது குடல் புண் ஆறும், உடல் ஹீட் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இதே ஏலக்கி சாப்பிடும்போது மலச்சிக்கலுக்கு வந்து சரியாகும்னு சொல்கிறாங்க. பூவன் பழம் அப்படின்னா குட்டி குட்டியாக எல்லோ கலரில் ரொம்ப குட்டி ரகமாக இருக்கும். இது வந்துட்டு ஃபைல்ஸுக்கு, அதாவது மூலத்துக்கு வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. செவ்வாழை வந்துட்டு உயிரணுக்களை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து பயன்படுது. நேந்திரம் வந்துட்டு குடற்புழுக்களை நீக்கிறதுக்கும், ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால வெயிட் கெயினுக்கும் வந்துட்டு இந்த நேந்திரம் பழம் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரஸ்தாளி வந்துட்டு பேபிஸ் கொடுத்தோன்னா வெயிட் நல்லா கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கு. பேயன் பழம் வந்துட்டு குடல் புண்கள் மற்றும் பாடியோட ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பழம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பழத்தோட வகைகளை பொறுத்து இந்த குணமாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வாழை மரத்தை வந்துட்டு நம்ம நடும்போது இது
அதனோட பயிர் காலம் எவ்வளோ காலத்துக்கு அந்த பயிர் வந்துட்டு நம்ம இது பண்ண முடியும்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். குட்டை ரகமும் இருக்குது, இல்லை நாட்டு ரகமும் இருக்குது. அப்புறம் இந்த வாழைப்பழத்தோட நன்மைகள் வந்துட்டு பார்த்தோம்னா, இந்த வாழைப்பழத்தை ரெகுலராக எடுக்கும்போது கேன்சர் செல்ஸை அடியோடு அழிக்கும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வாழைப்பழத்தில் வந்துட்டு இந்த இரத்த சோகைக்கும், இல்லை வெயிட் கெயினுக்கும், இல்லை பொட்டாசியம், ஃபைபர், விட்டமின் சி, விட்டமின் பி6 இந்த சத்துக்கள்லாம் மெயினாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெகுலராக வந்துட்டு இந்த வாழைப்பழம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்த வாழை இலைல வந்துட்டு ஏன் வாழை இலை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழை இலைல போட்டு சாப்பிடும்போது நமக்கு நிறைய விட்டமின்ஸ் வந்து கிடைக்குது. அதுவும் இல்லாமல் நச்சு முறிப்பானாகவும் இந்த வாழை இலை இருக்குது. நம்மளுக்கு எந்த ஒரு கிருமி ஃபுட்டில் வந்துட்டு எவ்வளோ சின்ன சின்ன ஃபுட் பாய்சன் இருந்தாலுமே இது வாழை இலைல போட்டு சாப்பிடும்போது அது அடியோடு அழிக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இலையில எந்த விதமாக பரிமாறணும் அப்படின்னும் இந்த வகைப்படுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆர்டர் படி வச்சு சாப்பிட்ணும். அந்த தமிழரோட மரபு வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இதை பாத் எடுக்கிறதுக்கும் சரி, தீக்காயம் ஏற்பட்டாலும் சரி, இந்த வாழை இலைல வந்துட்டு போத்துவாங்க. ஏன்னா உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம் வந்துட்டு இந்த வாழை இலை போத்தும்போது வியர்வை மூலமாக வந்துட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு டீஹைட்ரேட் ஆனவங்களுக்கு ரெகுலராக எடுக்கும்போது உடம்பு வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு ஹைட்ரேட்டாக இருக்கும். மெயினாக பொட்டாசியம் கம்மியானால் உடம்போட பலவீனம் ஆகிடுவாங்க. ஸோ அந்த பொட்டாசியமோட சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த விசேஷ நாட்களில் விசேஷ வீடுகளில் தோரணமாகவும் இல்லை ஒரு பந்தலாகவும் இது போடும்போது இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நன்மைகள் உள்ளடக்கிய இந்த வாழை மரம் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிது. இது யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.